விதையால் ஆயுதம் செய் வலையொலி பக்கத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். வாகை தமிழ் சங்கத்தில் நீங்கள் எவ்வாறு இணைந்தீர்கள்? விதையால் ஆயுதம் செய் குழுவை நடத்தி வரும் நடராஜன் ஐயா அவர்கள்தான் வாகை தமிழ் சங்கத்தில் ஆத்திச்சூடி 109 என்ற நிகழ்வில் நானும் எனது மகளும் சிறுகதை எழுதினோம். அவர்கள் நேரடி நிகழ்வான திருச்சியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டோம். அதன் மூலம் அதன் குழுவில் இணைந்து இப்பொழுது 3 வருடங்களாக பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறோம். பன்னாட்டு கருத்தரங்கம், பட்டிமன்றம், திருக்குறள் சார்ந்த ஓவியம் வரைதல் என தனித்திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறாள். முனைவர்கள் பேசும் பட்டிமன்றத்திலும் முனைவர்கள் பேசும் பன்னாட்டு கருத்தரங்கத்திலும் எனது மகள் பங்கு பெறுவதற்கு முக்கிய காரணம் வாகை தமிழ் சங்கம் இருப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன். வாகை தமிழ் சங்கம் உங்கள் குழந்தைகளின் எழுத்து திறன், பேச்சு திறன் மற்றும் கலை திறன்களை எவ்வாறு வளர்த்தது? வாகை தமிழ் சங்கம் குழுமத்தில் இணைந்த பிறகு மாணவர்களுக்கான பல்வேறு நிகழ்வுகளை நடத்தினார்கள். அதன் மூலம் எனது தனித்திறமையை வளர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பாக இருந்தது. திருக்குறள் கதைகளை நானே தானாக சொந்தமாக யோசித்து எழுதினேன். இதன் மூலம் கற்பனை திறன் வளர்வதற்கு ஒரு நல்ல காரணமாக இருந்தது. வாகை தமிழ் சங்கத்தின் நவராத்திரி அன்று அம்மன் நாடகம் மற்றும் அவர்களின் நடனமாட இதன் மூலம் எனக்கு நடனம் ஆடுவதை பற்றியும் நான் அறிந்து கொண்டேன். வாகை தமிழ் சங்கத்தில் பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதன் மூலம் எப்படி பட்டிமன்றத்தில் பேச வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டேன். இதன் மூலம் நானாகவே சொந்தமாக பேசுவதற்கும் எனக்கு அனுபவம் கிடைத்தது. இதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது வாகை தமிழ் சங்கம் ஆகும். கல்வி என்பது மதிப்பெண்களா அல்லது வாழ்வியலா? உங்கள் பார்வையில் இதை எவ்வாறு கருதுகிறீர்கள்? கல்வி என்பது மதிப்பெண்ணை சார்ந்தது இல்லை. இதற்கு அனுபவமாக எனது அண்ணனை நான் எடுத்துக்காட்டாக கூறலாம். எனது அண்ணன் 10ஆம் வகுப்பு தேர்வில் 3 முறை தோல்வியடைந்து தேர்வை தொடர்ந்து எழுதிதான் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு 2 ஆண்டுகள் கழித்து 12ஆம் வகுப்பு தனியார் டுட்டோரியல் மூலமாக தேர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு BCA படித்து LLP படித்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக திருவாரூர் நீதிமன்றத்தில் பணிபுரிந்தார். இதற்கு காரணம் 10ஆம் வகுப்பில் மதிப்பெண் உதவவில்லை. அவன் வேலைக்கு செல்லலாம் என்று டெல்லிக்கு சென்ற போது அந்த வாழ்க்கை அனுபவம்தான் படிக்காமல் இருப்பதை விட படித்து நம்மளால் முயற்சி செய்து படித்தால் நாம் வெற்றி பெற முடியும் என்ற வாழ்க்கை அனுபவத்தின் மூலமாக தான் திரும்பவும் படித்து வெற்றி பெற முடிந்தது. அதனால் நாம் மதிப்பெண்களை மட்டும் பார்த்து குழந்தைகளை நாம் மதிப்பெண் குறைவாக இருக்கிறது என்று குழந்தைகளை தவறாக எண்ணக்கூடாது. குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறதோ அந்த திறமையை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். அந்த குழந்தைகளிடம் என்ன திறமை இருக்கிறதோ அதை வெளிப்படுத்துவது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும். குழந்தைகள் தானாகவே அவர்கள் எதிர்காலத்தை பற்றி திட்டமிட வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளின் விருப்பத்தை படிக்க செய்து வாழ்வில் சிறப்பாக அமைய வேண்டும் என்பது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது. பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நிகழ்வில் கலந்து கொள்வது ஏன் முக்கியம் என்று நினைக்கிறீர்கள்? பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நிகழ்வில் கலந்து கொண்டால்தான் அந்த நிகழ்வின் மூலம் முழு தகவல்களை பெற முடியும். ஏனென்றால் குழந்தைகளால் தொடர்ந்து அனைத்து தகவல்களையும் சேகரிக்க முடியாது. அதற்கு உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பெற்றோர்களின் பாதுகாப்பு, குழந்தைகளின் பாதுகாப்பு பெற்றோர்களின் கடமை என்பதை உணர்ந்து நாம் குழந்தைகளை கண்காணித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டும். குழந்தைகளை தனியாக விடுவதோ அல்லது அவர்களிடம் கைபேசிகளை ஒப்படைத்து விட்டு நாம் தனியாக செல்ல வேண்டும் என்று எண்ணக்கூடாது. நாம் வெளியூர் செல்வதாக இருந்தாலும் சரி, கைபேசியை கொடுத்து அவர்களிடம் படிக்க சொல்லும் போதும் கண்டிப்பாக பெற்றோர்கள் அவர்களுடன் இருந்தால்தான் ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை தர முடியும் என்பது எனது கருத்து. இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழங்க தவறும் மிகப்பெரிய வாய்ப்பு என்ன? இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வழங்க மறுக்கும் வாய்ப்பு குழந்தைகளிடம் நேரம் செலவு செய்வதில்லை என்பதுதான். ஏனென்றால் நிறைய பெற்றோர்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுத்து விடுகிறார்கள். நாம் குழந்தைகளிடம் கைபேசியை கொடுக்காமல் அவர்களிடம் மனம் விட்டு பேசினால்
நாம் குழந்தைகளுக்கு அது ஒரு மன அழுத்தத்தை குறைத்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கும். அவர்களின் தனித்திறமையும் நாம் வெளிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைகளிடம் நேரத்தை செலவு செய்ய வேண்டும். நாம் பணம் சேர்த்து வைப்பதை விட குழந்தைகளுக்கு நாம் நேரத்தை செலவிடுவதுதான் உண்மையான வெற்றி பெற முடியும் என்பது எனது கருத்து. நல்ல பள்ளியை தேர்ந்தெடுப்பதை விட குழந்தைகளுக்கு நல்ல அனுபவங்களை தருவதே முக்கியம் என்பதை ஏற்கிறீர்களா? கண்டிப்பாக. குழந்தைகளுக்கு வெறும் படிப்பை மட்டும் கொடுப்பதால் முழுமையாக வெற்றி பெற முடியாது. நாம் குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லித் தருவதை விட நாம் அனுபவ கல்விதான் நமக்கு முக்கியமானது. ஏனென்றால் வெறும் படிப்பு மட்டும் நமக்கு வேலை வாய்ப்பினை தருமே தவிர நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுபவ கல்விதான் சிறப்பாக இருக்கும். நான் எனது குழந்தைகளுக்கு அனுபவ கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக நிறைய நிகழ்வுகள், நேரடி நிகழ்வுகள், நிறைய மாவட்டங்களுக்கு சென்று அழைத்துச் சென்றுள்ளேன். ஏனென்றால் நாம் அவர்களுக்கு படித்து காட்டுவதை விடவோ, சொல்லி காட்டுவதை விடவோ நேரடியாக அவர்களை அழைத்துச் செல்லும் பொழுதுதான் அந்த அனுபவத்தின் மூலமாக அவர்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். நாம் விவசாயிகள் மட்டும்தான் கால் வைக்க முடியும் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் மாணவர்களும் விவசாயத்தில் சேற்றில் கால் வைக்க முடியும் என்று ஒரு நிகழ்வை மாணவர்கள் நடவு விழா என்ற தலைப்பில் மிகவும் சிறப்பாக நிகழ்வை நடத்தினார்கள் விதையால் ஆயுதம் செய். அந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் மூலம் விவசாயம் என்றால் எப்படி இருக்கும், விவசாய நிலம், அந்த விவசாய மக்கள் எப்படி கடின உழைப்பின் மூலமாக விவசாயம் நமக்கு கிடைக்கிறது என்பதை எல்லாம் ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் கற்றுக்கொண்டோம். இதேபோல் நெல் குஞ்சம் கட்டுதல் இருக்கட்டும், பறவைகள் அவதானித்தல் நிகழ்வின் மூலம் நமக்கு மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது என்பதை போல் நம் பறவைகளையும் நாம் எந்த உயிரினங்களையும் துன்புறுத்தக்கூடாது என்பதை அனுபவமாகவே ஒவ்வொரு பறவைகளையும் கண்காணித்து அவற்றின் கணக்கெடுப்புகள் முக்கியம், அவற்றுக்கும் வாழ்விடங்களை நாம் சுகாதாரமாக அமைத்து தர வேண்டும் என்பதை எல்லாம் அனுபவமாக கற்றுக் கொடுக்கும் போது அது சிறப்பாக அமைகிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு பள்ளி கல்வியை தாண்டி இது போன்ற அமைப்புகள் ஏன் தேவை என்று கருதுகிறீர்கள்? பள்ளியில் நாங்கள் பாட புத்தகங்களை படிப்போம், விளையாடுவோம் என்பது பள்ளியில் நாங்கள் அனைவரும் கற்றுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் பள்ளிக்கூடத்தில் தனித்திறமையை கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் அனைத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் வெளியிடங்களுக்கு சென்று கற்றுக்கொள்வதன் மூலம் பல தனித்திறமைகளை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. வனத்துப்பூச்சி குழுமத்தில் நான் தொடர்ந்து பங்கு பெற்றதால் அறிவுஜீவி ஐயா எனக்கு சென்னையில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்க வாய்ப்பு கொடுத்தார்கள். எனக்கு சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் என்ற விருதை கொடுத்தார்கள். இதன் மூலம் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். தடமதிக்கும் தலைகள் திருவண்ணாமலை குழுமத்தில் தொடர்ந்து சங்க இலக்கியங்கள் போன்ற பாடல்களை படித்தும் அவர்கள் நடத்தும் ஒவ்வொரு நிகழ்விலும் கலந்து கொண்டேன். இதனால் தடமதிக்கும் தலைகள் திருவண்ணாமலை குழுமத்தின் நிறுவனர் திவ்யாஸ்தி கற்றுக் கொடுக்கும் நாட்டிய வகுப்பிலும் கலந்து கொண்டேன். இது எனது பள்ளியில் எனக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது. ஆனா இந்த கலை திருவிழால எனக்கு கத்துக் கொடுத்ததன் மூலம் எனக்கு நிறைய பெரிய அனுபவமா இருந்துச்சு. நானும் கத்துக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதன் மூலம் எனக்கு கவர்னர் மாளிகையில ஆளுநர் அவர்களுடன் எனக்கு நடந்து செல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. மாந்தளிர் பூவைகள் குழுமம் மற்றும் உலக திருக்குறள் சமுதாய மையம் மாந்தளிர் குழுமத்தின் அமுதாமா எனக்கு ஆத்திச்சூடியை பத்தி சொல்றதுக்கு வாய்ப்பளித்தாங்க. 99 மலர்களை சொல்றதுக்கு வாய்ப்பளித்தாங்க. இது மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தனால அவங்க உலக திருக்குறள் சமுதாய மையத்துல திருக்குறள் வகுப்புல என்னை சேர்த்து விட்டாங்க. அதுல தொடர்ந்து ஒரு வருஷம் பயணித்த பிறகு அவங்க கன்னியாகுமரியில வச்சுட்டாங்க. திருக்குறள் அவங்க கேட்கிற அதிகாரம் சொல்ற மாதிரி வச்சிருந்தாங்க. அதுல நான் கலந்துகிட்டேன். அப்ப திருவள்ளுவர் சிலையை பார்க்கலாம், ஆனா அதுல உட்கார்ந்து சொல்ல முடியாது. அந்த நிகழ்ச்சியை எனக்கு கொடுத்தது அமுதாமா. அதுல நான் திருவள்ளுவர் சிலையில உட்கார்ந்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாமிலா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் அகாடமி, இதன் மூலம் எனக்கு சின்னதா எழுத்தை எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மூலம் எனக்கு அழகா எப்படி நம்ம எழுதுறது என்பதை கற்றுக்கிட்டேன். ஒரு படத்துல நான் எழுதினேன். அப்ப எனக்கு ஆர்வம் வந்துச்சு, நம்ம ரொம்ப சின்னதா எழுதி நம்ம எல்லாரோட அதிகமா எழுதணும். எங்க அம்மாவோட நான் அதிகமா எழுதினேன். அது மாதிரி எனக்கு ஒரு நல்ல போடுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஜேஆர்சி பெஞ்சமின் ஐயா அவர்கள் அதுல நாட்டுப்புற கலைகளில் ஒன்றான கரகாட்டம் நிகழ்வுல சேர்த்து விட்டாங்க. அதுல நான் கரகாட்டத்தை பத்தி
கத்துக்கிட்டேன். கரகாட்டத்தை பத்தி என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு. இதுக்கு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. நான் முதல் முறை அதுலதான் கரகாட்டம் கத்துக்கிட்டேன். நான் வரைக்கும் டான்ஸ் அதெல்லாம் எனக்கு கத்துக்கிட்டதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் கரகாட்டம் கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. பனை அறக்கட்டளை தமிழ்நாடு அரசு அவர்கள் நடத்தி 1 கோடி பனை விதையை நம்ம நடுறது. அந்த நிகழ்ச்சியில பனை விதையை பனை மரத்துல உள்ள விதைகள் எல்லாம் எடுத்து நட்டு வளர்த்தாங்க. அதுல எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. நம்மளும் என்ன பண்ணா மரங்கள் எல்லாம் நடணும், நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மரத்தை நடணும் என்ற அனுபவத்தை இது மூலம் நான் பெற்றேன். மிக சிறப்பு. என் குழந்தை வெற்றி பெற்றது அரசு பள்ளியில் படித்ததால் மட்டுமல்ல, பள்ளிக்கு வெளியே கிடைத்த வாழ்க்கை அனுபவங்களாலும் தான். இந்த கருத்தை எப்படி விளக்குவீர்கள்? எனது குழந்தையின் முழு வெற்றிக்கு காரணம் பள்ளியை தாண்டி வெளி அமைப்புகள் நடத்திய நிகழ்வில் கலந்து கொண்டதுதான் என்று கூறலாம். ஏனென்றால் பறவைகள் அவதானித்தல், ஈவெட் குழு மற்றும் ஞாயிறு மூன்றில் நிகழ்வில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர்களாக கிடைத்தார்கள். அவர்கள் சுயமாக கவிதை புத்தகங்கள், கட்டுரை, கதைகள் என எழுதிய புத்தகத்தை எனது மகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த புத்தகத்தின் மூலமாக தான் நான் கவிதை எழுத கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட பிறகுதான் எனது குழந்தையும் கவிதை எழுத இப்ப நான் பயிற்சி அளித்து வருகின்றேன். அதற்கு முக்கிய காரணம் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டதுதான் என்று கூறலாம். பல்வேறு நிகழ்வில் கலந்து கொண்டதன் மூலமாக பறவைகள் அவதானித்தல் நிகழ்வில் தமிழ்நாடு பல்கலைக்கழகம், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்களிலும் என்னால் கலந்து கொள்ள முடிந்தது. இது போன்று பல எடுத்துக்காட்டுகளை கூறலாம். அதனால் எனது குழந்தையின் வெற்றிக்கு காரணம் பள்ளியை தாண்டி வெளி அமைப்புகள் இணைந்து பங்கு பெற்றதுதான் என்று கூறுவேன். பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மனமார்ந்த நன்றி அம்மா. இன்னும் உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு அடுத்த சிறப்பு விருந்தினர் நேரம் இது. விளையால் ஆயுதன்சை அமைப்பின் வழிகாட்டி, பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக பேராசிரியர், தஞ்சாவூர் அறிவுசார் இயக்கத்தின் வழிகாட்டி முனைவர் வே. சுகுமாரன் ஐயா அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அற்புதமான மாலை ஞாயிறு மூன்றில் என்கிற இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை செல்லம், உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விவாதிக்கப்பட்டக்கூடிய கருத்துக்கள், சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நமக்கு தெரியும், உண்மையிலேயே இன்னைக்கு குழந்தைகள் தான் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அறிவார்ந்த பல விஷயங்கள் இன்னைக்கு உலக அளவில் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம். அது கிரேட்டா துன்பர்க் போன்ற குழந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணமாக நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நம்ம உள்ளூர்ல பார்த்தோம்னாக்கா யாழினி, தவச்செல்வம் போன்ற குழந்தைகள் எல்லாம் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப நான் பாக்குறேன். உண்மையிலேயே மயிலாடுதுறை ஒரு சிறந்த ஒரு மண். அந்த ஒரு காவிரியினுடைய அந்த கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒரு டெல்டா மாவட்டம், ஒரு அற்புதமான டெல்டா மாவட்டத்தில் கூட அற்புதமான மண்ணில் உருவாகக்கூடிய குழந்தைகள் எப்படி வருவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்முடைய குழந்தைகள் இங்கே விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக நான் பார்க்கிறப்ப உண்மையிலேயே சுகந்தி அவர்களுடைய குடும்பம் அவர் ரொம்ப நீண்ட காலமாக நம்ம அறிவேன். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திலும் அவர்களை பார்த்திருக்கிறேன். அது போலவே பல நிகழ்வுகளில் அவர்கள் குழந்தையோடு பங்கேற்கக்கூடிய தஞ்சையில் நடக்கக்கூடிய புத்தக திருவிழா, அறிவியல் திருவிழா அனைத்திலுமே அவர்கள் தன்னுடைய குழந்தையோடு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு அவங்கள்ட்ட அதை ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கத்தையும் இன்னைக்கு ரொம்ப பார்க்கிறப்ப ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏதோ வேடிக்கை காட்டுவதற்காக குழந்தையை அழைத்து வரவில்லை, குழந்தையினுடைய எதிர்காலத்தை செப்பனிடுவதற்காக, சரியான திசை வழியை காட்டுவதற்காக அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நினைக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அவர்களோட பேச்சை கேட்கிறப்ப அந்த கேள்விகளை முன்வைத்த விதம் மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தது. உண்மையிலே சங்கரன் அவர்களுக்கு நம்ம உண்மையிலே பாராட்டுகளை நாம் தெரிவித்தே ஆக வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் நான் பார்க்கிறேன், இன்னைக்கு சுகந்தி வீரமணி குடும்பமும் சரி, அதே போலவே வரவேற்பை வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய அருமை குழந்தை நிரஞ்சன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தவச்செல்வம், பலரும் இன்னைக்கு பங்கேற்றக்கூடிய நிகழ்வாக நான் பார்க்கிறேன். நிறைய நம்ம நிகழ்வுல ஐயா நடராஜன் அவர்கள் தொலைதூரத்தில் இருந்தா கூட தமிழ் மனத்தோடு, தமிழ் உணர்வோடு, தமிழ் குழந்தைகள், அறிவார்ந்த குழந்தைகள், அந்த குழந்தைகள் உலகத்துல மிகப்பெரிய அளவிற்கு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியை, அந்த வெளிநாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் இருக்கிற முயற்சியை பாராட்டுறேன். நடராஜன் ஐயாவோட முயற்சியை அவர் அநேகமா தொடர்ந்து தொடர்பு கொள்ள முயன்றிருப்பாங்க நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா 5:50 என்று நினைத்து விட்டேன், மன்னிக்க வேண்டும். முதலில் நான் அதுக்கப்புறம் எனக்கு தவச்செல்வம் அவர்கள் ஞாபகப்படுத்தினாங்க 4:50க்குன்னு. நான் அந்த 5-6 மணிக்கு ஒரு சிலம்ப பள்ளியில் குழந்தை சிலம்ப பள்ளி நிகழ்வும், அதே போல ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அந்த மாதிரி பல நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்குது. அந்த நிகழ்வு பூரா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் 7 மணிக்கு தான் வருவேன். ஏன்னா 1 மணி நேரம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருக்க போறேன்னு சொல்லிட்டு நல்ல வேளையாக யாழினி தவச்செல்வம் அவர்கள் போன் செய்து இந்த மாதிரி துவங்கிட்டாங்க, குழந்தைகள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. உள்ள பார்த்தா கொட்டிக்கிட்டு இருக்கு, அறிவு களஞ்சியங்கள் கொட்டிக்கிட்டு இருக்குது நம்ம பிள்ளைங்க. நான் பாக்குறப்ப உடனே என்ன நீங்க கூப்பிட்டோம்னா எனக்கு சங்கடமா போச்சு. என்று குழந்தைகள் பேசுகிற போது, பெற்றோர்கள் பேசுகிற போது
நிச்சயமாக நாங்கள் எல்லாமாலும் செவிமடுக்க வேண்டும். அங்கேதான் அறிவு இருக்கிறது, அங்கேதான் ஆற்றல் இருக்கிறது, அங்கேதான் திறமை இருக்கிறது, அங்கேதான் நாம் கற்றுக்கொள்வதற்கான நிறைய விஷயங்கள் குழந்தைகள்ட்ட தான் இருக்குது. நான் வகுப்பறைக்கு உள்ள போனோம்னே நான் சொல்றது, நான் வந்திருக்கிறது ஒரு ஆசிரியர் ஒரு தகவல் வந்திருக்கேன். ஆனா இங்க எனக்கு நீங்க ஒரு 50 ஆசிரியர்கள் எனக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு குழந்தைகள்ட்ட நான் சொல்லுவேன். குழந்தைகள்ட்ட அந்த உற்சாகத்தை பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிந்ததை, அவர்கள் அறிந்ததை, அவர்கள் புரிந்து கொண்டிருப்பதை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி என்னுடைய வகுப்பறையே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டராக்டிவாக போவேன்னு சொன்னாங்க. ஒவ்வொருவரும் மிகப்பெரிய திறமைசாலி. ஒரு விஷயத்த எங்களை போன்ற மூத்தவர்கள் செய்வதை விட குழந்தைகள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக, அது பல மடங்கு வித்தியாசமாக செய்து முடிக்கிறார்கள். அது அப்படி ஒரு பெரிய ஆற்றல், திறமை, துணிவு, துணிச்சல் என்பது அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வகையில குழந்தைகளை என்னைக்கு நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அடுத்த கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு என்பதை பார்க்கிற போது உண்மையிலேயே மிக மிக சிறப்பான ஒரு விவாதத்தை நீங்க துவங்கி இருக்கிறீங்க. ஒரு கற்றல் என்பது பள்ளிக்கு வெளியில் அல்லது வாழ்வியல் மாதிரி கல்வியை தேடி நம்முடைய பெற்றோர்கள் எப்படி அவரோடு பயணிக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக இங்கே அந்த கேள்விகளும் அதற்கு வந்த பதில்களுமே அநேகமாக மிகச்சிறந்த ஒரு உரையாக, நீண்ட உரையாக, ஒரு பல்கலைக்கழக தகவலாக இங்கே அமைந்து விட்டது. ஆனா நான் பார்த்திருக்கிற நிறைய அனுபவங்கள்ல அநேகமாக உலகில் இருக்கக்கூடிய ஒரு 37 நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளோடு உரையாடி இருக்கிறேன். 9 மொழிகளை கற்றிருக்கிறேன். அந்த மொழிகள் மூலமாக அந்த குழந்தைகளோட உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல் உள்ளூரில் ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளோடு அவருடைய ஆற்றலை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் பார்க்கிறேன். சொன்னாக்க கடந்த ஓராண்டு காலமாக நம்ம தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அறிவுசார் மையத்தில் கியூரியோ சயின்ஸ் என்ற ப்ரோக்ராம ஞாயிற்றுக்கிழமைகள்ல நம்ம நடத்துறோம். அதுக்கு வரக்கூடிய குழந்தைகள் 3ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் அந்த குழந்தைகள் வர்றப்ப ஒவ்வொருவரும் ஒரு விஷயத்த பேசணும், அடுத்த நாள் அது ஒரு படைப்பாக, அதுக்கு அடுத்த நாள் அது ஒரு சீடியாக கொண்டாந்து பிரசன்ட் பண்ணி அங்கேருந்து நமக்கு அனுப்பிச்சு விட்டு கருத்துக்களை கேட்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னு சொன்னாக்க கல்லூரிகளில் பார்க்கிறோம், இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்ல பார்க்கிறோம், அங்க கூட ஒரு மாணவர்கள் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்தது பெரிய அளவு கொண்டு வர முடியல. ஆனா குழந்தைகள்கிட்ட கொடுக்குறப்ப அது அவ்வளவு பெரிய ஆர்வத்தோடு, அவ்வளவு பெரிய வெளிப்பாட்டோடு, அவ்வளவு கேள்விகளோடு வருகிறது. அப்படி அந்த கியூரியாசிட்டி, எதையும் கேட்கக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் என்பது குழந்தைகள்கிட்ட தான் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வயது என்பது, இந்த குழந்தைகள் என்பது மிகப்பெரிய அற்புதமான வயது. நம்ம பாவ்லோ ஃப்ராயர் சொல்லுவாரு, நம்மதோ வகுப்பறையில் கிடைக்கக்கூடிய அந்த புத்தகங்களை, சிலபஸ், அதுக்குள்ள அந்த கரிக்குலத்துக்குள்ள இருந்து நாம் படித்து கற்று அதை மனப்பாடம் செய்து அதை தேர்வு எழுதி அந்த தேர்விலே மதிப்பெண் பெறுவது மட்டும் கல்வி அல்ல. மாறாக நாம் கற்றவை எத்தகைய தாக்கத்தை நம் மீது, அந்த குழந்தைகள் மீது ஏற்படுத்தி இருக்கிறதோ அதுதான் சிறந்த கல்வி என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த குழந்தைகள்கிட்ட பார்க்கிற அந்த கல்வி என்பது ஏட்டில் மட்டும் கிடைப்பதல்ல. நமக்கு தெரியும், ஒரு அற்புதமான புத்தகத்தை நம்ம இதுல இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகத்தை பத்தி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த புத்தகத்துல அவர் எழுதுவார், முதல் மதிப்பெண் வேண்டாம் பெண்ணே என்கிற புத்தகம். அந்த புத்தகம் கவிஞர் முத்துநிலவன் எழுதிய புத்தகம். அப்படி தன்னுடைய குழந்தையை பற்றி எழுதுகிற போது அவர் அந்த புத்தகத்துல சொல்லுவாரு, ஏன்னா உலகில் சாதித்திருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் பார்க்க, சாதித்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் பார்க்கிறப்ப அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வயதிலே கற்பவர்களாக, குழந்தை வயதிலே பல விஷயங்களை பங்கேற்கக்கூடியவர்களாக, ஒரு குடும்ப நிகழ்வை கூட கற்கக்கூடிய இடமாக அப்படி வளர்ந்திருக்காங்கன்னு தான் பார்த்திருக்கிறோம். அது நம்ம இன்னைக்கு நாம் கூகுள் சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் ராயல் சொசைட்டில இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய, நமது மண்ணில டெல்டா மண்ணில படித்து வளர்ந்திருக்கக்கூடிய வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்க்கிறோம் ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கல்வி முறையில இன்னைக்கு பல திறமையானவர்களை கூட அது மழுங்கடிச்சதுங்கிறத பார்த்துறோம். அப்படி திறமையானவர்களோட ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து வர முடியாத சூழலும் பார்க்கிறோம். நம்ம அதிக மதிப்பெண் என்று சொன்னால் போந்தா கோழி கல்வி என்று சொல்லுவேன் நான் அடிக்கடி. பார்த்து இந்த ரேபிட் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள் ஐரோப்பாவில் சொல்லும் போது, அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடைக்கப்பட்டு மதிப்பெண்ணை மட்டும்தான் எடுக்கணுங்கிறதுக்காக அடைக்கப்பட்ட அந்த நாமக்கல் கல்வி முறை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கல்வி முறைக்கு மாறாக பொது கல்வியில் பயிலக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்களாக, அறிவார்ந்தவர்களாக, மிக திறமை மிக்கவர்களாக, சாதிக்கக்கூடியவர்களாக வருவார்கள் என்பதற்கு தான் நம்ம மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள்லாம் நம்ம உதாரணமா பார்க்கிறோம். ஐயா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், அவரோடு பயணிக்கக்கூடிய, அவரோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. டாக்டர் அப்துல் கலாம் சார் கூட அவரோட என்ன சொல்லப்போனா எங்களது பக்கத்து கிராமத்திற்கே அவரை நேரடியாக நம்முடைய அரசாங்கத்தினுடைய புரோட்டோகால் எல்லாம் மீறி அவரை நேரடியாக அவரை ஊருக்கு அழைச்சிட்டு வந்த அந்த மகிழ்ச்சியும் உண்டு. அவர் நிச்சயமாக அவர் மாட்டு வண்டியில் வரக்கூடிய மக்களோடு நான் நின்று பேசுவேன் என்று சொல்லிக்கொண்டு ஊருக்கு வந்தார். அப்படி கிராமங்களுக்கு வர்றப்ப, கிராமங்களில் தான் உண்மையிலேயே இன்னும் மிகப்பெரிய அளவிற்கான நமக்கான ட்ரெஷர் என்பது மனித குலத்திற்கான கண்டறிவதற்கு, அறிந்து கொள்வதற்கு நிறைய அவர்களுக்கு அன்னைக்கு ஒரு உணவாக இருக்கட்டும், அது உட்பட எல்லாமே எங்கே இருக்க முடியும். விதையால் ஆயுதம் செய்கின்ற அந்த நிகழ்வு என்பது
நம்ம மிகப்பெரிய மாற்றத்தை உலக அளவிற்கு உலகத்திற்கு மிகப்பெரிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது. உணவு இல்லாமல் எந்த தொழில் வேண்டுமானாலும் எல்லாம். மனிதனின் மிகப்பெரிய முக்கியமான முதல் ஆரம்ப தொழில் என்பது விவசாயம். இன்றும் என்றுமே இன்னைக்கு விவசாயம் இல்லாமல் யாரும் இன்னைக்கு இருக்க முடியாது ஒரு தொழில். அது வேணா பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய வகையெல்லாம் வரலாம். இருந்தாலும் விவசாயம் என்பது இன்னும் சொல்லப்போனால் முடிந்தால் மனித உழைப்போடு கூடிய அந்த விவசாயம் என்பதுதான் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை இன்னைக்கு உருவாக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதுல இயற்கை விவசாயமாக அல்லது இயற்கை விவசாய அங்கக விவசாயமாக அல்லது அந்த மாதிரி நம்முடைய பங்கேற்போடு செய்யக்கூடிய விவசாய முறைகள் நம்ம பார்க்கிறோம். கொரியாவில் சென்ற ஆண்டுக்கு முதலாண்டு சென்றிருக்கப்போ கொரியாவில் பார்க்குறப்ப மிகப்பெரிய அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தால் கூட அல்லது சாம்சங் போன்ற நிறுவனங்கள்ல எல்ஜி போன்ற நிறுவனங்கள்ல பணியாற்றிட்டு இருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்லது மாலை நேரங்கள் நேரடியாக அவங்க வயலுக்கு வருவதை, பண்ணைக்கு வருவதை, பண்ணைகள் வைத்திருப்பதை, அதில் அவர்கள் பணியாற்றுவதை எல்லா ட்ரெஸ்லாம் கழட்டி போட்டு நம்ம ஊர்ல எப்படி நம்ம கட்டிட்டு அல்லது டயர் போட்டு ஒர்க் பண்ணுவோமோ அப்படி பணியாற்றக்கூடிய விவசாயிகளாக அவர்கள் மாறுவதை பார்த்திருக்கிறோம். மிக வளர்ந்த உச்சாணி கொம்பில் இன்னைக்கு சொல்லக்கூடிய இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுல உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய நாடுகள்ல கூட இன்னைக்கு மிகப்பெரிய அந்த நிபுணர்கள் தொழில்நுட்பவாதிகள் எல்லாம் இன்னைக்கு விவசாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். பிரான்ஸ்ல மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் திரும்பி இன்னைக்கு விவசாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் என்பது மிகப்பெரிய அடிப்படையான அவசியமான என்றும் மனித குலத்திற்கு தேவையான ஒரு தொழில், ஒரு வாழ்வியல். அது தொழில் என்று சொல்வதை விட வாழ்வியல் என்பதுதான் முக்கியம். அந்த வாழ்வியலை நம்முடைய குழந்தைகள் வேற மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய வாய்ப்பு என்று சொன்னா, டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தன்னுடைய வீட்டில் அல்லது பொது கல்வியில் வெளியில் படிக்கிற போது அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது அது புத்தக விழாவாகவும் இருக்கலாம், வீட்டில் நடக்கக்கூடிய காதணி விழாகவும் கல்யாணமாகவும் இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம கற்றுக்கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு நண்பர்களை, உறவினர்களை பார்க்கிற போது மிகப்பெரிய வாய்ப்பு. அம்மா சுகந்தி அவர்கள் சொன்னதை போல பாத்தீங்கன்னா, நம்ம செல்லக்கூடிய இடங்கள்ல நிறைய நிபுணர்களை, நிறைய அறிஞர்களை, நிறைய படித்தவர்களை, நண்பர்களை, நம்ம குழந்தைகளை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். அவர்கள் அளிக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், அவர்கள் நேசிக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய குழந்தைகளை ஊக்குவிக்கிறது. நாம் நம்ம என்ன சொல்றோம், அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னாங்க, நம்ம டிஜிட்டல் அந்த இது குறிப்பாக பிள்ளைகள்கிட்ட அதிகமாக நம்ம மொபைல கொடுத்த நேரத்தை அதில் அதிகமாக விரயம் செய்து விட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ரொம்ப மிக அற்புதமான ஒரு விஷயம் அது. ஏன்னு சொன்னாக்கா, குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை பாடங்கள் இன்னைக்கு, ஏன்னா கோவிடுக்கு பிறகு ஒரு நிர்பந்தம் என்னன்னு சொன்னாங்க, பல விஷயங்கள் இன்னைக்கு அது மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறப்ப அது இருக்கலாம் ஒழிய, ஆனால் முழுக்க குழந்தைகளை அதையும் நிதிப்படுத்தி எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி என்னென்ன தேவைகள் இருக்குங்க அதை பார்க்கணும். அதே நேரத்துல குழந்தைகளை நீங்க என்கேஜ் பண்ண தவறினால், ரொம்ப அற்புதமான கருத்து அவர் சொன்ன கருத்து, குழந்தைகளிடம் பெற்றோர்கள் பேச வேண்டும், குழந்தைகளோட பெற்றோர்கள் அமர வேண்டும், அவர்களுக்கென்று நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற அந்த கருத்து தான் மிக முக்கியமான கருத்து. குழந்தைகள் எப்படியோ நமக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணியோ, நம்ம பார்க்கக்கூடிய டிவியோ, நம்ம படித்துக் கொண்டிருப்பதோ, மற்ற வேலைகளையோ செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கு, தொந்தரவுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு செல்போனை கொடுத்துட்டு அல்லது அவர்களை இக்னோர் பண்ணிட்டு நம்ம செய்யற அந்த பணிகள் என்பது, பெரியவர்கள் செய்யக்கூடிய பணி என்பது நிச்சயமாக அந்த குழந்தைகளை சரியான திசைகளில் செழுமைப்படுத்துவதற்கு அல்லது ஊக்கப்படுத்துவதற்கு அமையாது. நானே ஒரு சாதாரணமாக போகக்கூடிய இடங்கள்ல, நிகழ்ச்சிகள்ல ஒரு பெற்றோர் குழந்தையோட வர்றாங்கன்னு சொன்னாக்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறது முதலில் நான் அட்டென்ட் பண்ணுவது, முதலில் நேசிப்பது, முதலில் வாழ்த்து சொல்வது இந்த குழந்தைக்கு தான் சொல்லுவேன். அந்த குழந்தை நாம் பெரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோமே என்கிற இதுல அது நம்மள யார் கவனிக்கிற, நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி அந்த குழந்தைக்கான நம்முடைய அந்த உரையாடல் என்பது, சந்திப்பு என்பது கூட அந்த குழந்தையை நோக்கி, குழந்தையை மையப்படுத்தியே இருக்க வேண்டும். அப்படி செய்கிற போது நிச்சயமாக அந்த குழந்தைகள் ஒரு மிகச்சிறந்த குழந்தைகளாக வர வாய்ப்பு இருக்கிறது. உண்மையிலேயே அந்த நான் சொல்ல அதிகமான நேரத்தை எடுத்துக்கல சார், ரொம்ப டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க, அதிகமான நேரத்தை எடுத்துக்க விரும்பல. ஆனா நான் பாக்குறப்ப என்னன்னு சொன்னாக்க, நம்ம இந்த அறிவியல் திருவிழாக்கள் நடத்திட்டு இருக்கோம், தேசிய குழந்தைகள் அறிவியல் குழந்தை விஞ்ஞானிகளை உருவாக்கத்துக்காக பண்றோம். சமீபத்தில் நான் மீரட் நகரத்துக்கு போயிருந்தேன். அங்க விஞ்ஞான்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசிய அளவிலான ப்ரோக்ராம், குழந்தைகள் எல்லா மாநிலங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. இன்னும் தமிழ்நாட்டில இருந்து நான் விட்ட குழந்தை கூட பார்த்தாக்கா, அதுக்கு எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்களே, எனக்கு ஹிந்தி தெரியல, நான் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நாள்ல எல்லாம் மாறும்னு சொன்னேன். அதற்கு பிறகு அந்த 10 நாள் அங்கே தங்கிவிட்டு அந்த குழந்தை வருகிற போது அதனுடைய அந்த வித்தியாசமா பார்த்தேன். சமீபத்துல தினமணியில ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுரையில கூட அந்த குழந்தை பேட்டி கொடுத்துருந்துச்சு. பாத்தீங்கன்னா, அது பங்கேற்றதும், அது கற்றுக்கொண்ட மொழிகளும், பேசிக்கொண்டதும், செஞ்ச பணிகளும் பாத்தீங்கன்னா அற்புதமாக இருந்தது. பல வார்த்தைகளை கத்துட்டுமா, அடுத்து எப்போ போறதுன்னு சொல்லி அந்த குழந்தை, அப்படியெல்லாம் குழந்தைகள் மிக எளிதில் கற்றுக்கொள்வார்கள், மிக எளிதில் மிங்கிள் ஆவாங்க. எனக்கு ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிரஞ்சன் என்ற மிகப்பெரிய இன்னைக்கு திரைப்பட உலகத்திலாம் பெரிய ஆளாக வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி சொல்லணும்னாக்க, அவரோட ஆரம்ப காலத்துல ஒரு ஏட்டிசம் பாதிக்கப்பட்டால், அது பெரிய அளவுக்கு மன அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, அல்லது பேச முடியாத, எளிதில் எல்லோரும் மிங்கிள் ஆக முடியாத, கொஞ்சம் ஓரளவு எல்லாராலும் இக்னோர் பண்ணப்பட்ட ஒரு குழந்தையாக இருந்தான். அப்ப அவங்க அப்பாட்ட ஒரு நாள் கேட்கிறான், எல்லாருமே நான் பெரிய ஒரு பள்ளியில், தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்திருக்கான்.
வீட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே அவன் வந்து தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்துருக்குறோம். அந்த அந்த நிலையில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைகள் உடனே ஒரு சாதாரணமா அந்த அவரை இக்னோர் பண்ணோம்னா வீட்டில் எப்பயுமே தனியாக ஒதுங்கியே இருந்திருக்கலாம். யாராலையும் கவனிக்கப்படவில்லை. டீச்சர்ஸும் முக்கியத்துவம் கொடுக்கல. அவன் அழுதுகிட்ட வீட்டுக்கு வந்து ஒரு நாள் அவங்க அப்பா படுத்திருக்கும் போது முதுகுல அவருக்கு அமுக்கி விட்டுக்கிட்டே சொல்லியிருக்கான், அந்த மாதிரி அப்பா உனக்கு என்ன பிடிக்குமாப்பான்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப அந்த உலகத்தில் எனக்கு பிடித்த ஒரே ஒரு ஆள் நீதாப்பான்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவன் கண்ணீர் துளி வந்து அவர் முதுகுல பட்டிருக்கு. ஏன்ப்பா அழுகுறன்னு கேட்டப்ப அந்த குழந்தை அந்த மாதிரி சொல்லியிருக்குது. அதற்கு பிறகு அவரை பொது பள்ளியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாங்க. பொது பள்ளியில் வரக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னாக்கா, அங்க உள்ள அரசு பள்ளியில எல்லாருமே வர்றவங்க இட்லி தோசை அவங்க கொண்டு வர என்னென்ன கொண்டாடுறாங்க மதியான உணவை எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுறது, இந்த பையனை சேர்ந்து விளையாடுறது, அழைச்சிட்டு ஓடுறது, ஒடியாடுறதுன்னு ஆரம்பிச்சோம்னா அந்த பையன் மனசுல மிகப்பெரிய மாற்றங்கள், செயல்ல பெரிய மாற்றங்கள் வருது. அப்படி பொது பள்ளியில் நீங்கள் வந்து ஒரு அந்த மாதிரி குழந்தைகள் வரப்ப அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அந்த விளையாடுகிற போது நம்ம சொல்ற இன்னைக்கு கூட விளையாட்டுல பாக்குறோம் என்ன பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு காங்கோ அடிக்கக்கூடிய கோலை பாக்குறப்ப மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய நாடு, பின்தங்கிய பொருளாதார ரீதியாக வறுமையில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு, ஒரு சின்ன ஒரு ஆப்பிரிக்க நாடு இன்னைக்கு வந்து அவங்க சாதிச்சு விட்டு அவங்க அந்த உற்சாகத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு 5 லட்சம் பேரை கொண்டிருக்கக்கூடிய அந்த கோம்பா டிவைட் சொல்லக்கூடிய அந்த நாடு என்பது பாத்தீங்கன்னா சின்ன தீவு. அந்த நாட்டில இருந்து வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவிற்கு இன்னும் பல சாதனைகள் என்னன்னு சொல்லாக்க, எந்த போட்டியிலும் வெற்றியே பெறாமல் சமப்படுத்திட்டே வந்து கடைசியா வந்து ஃபைனல்ல குவாலிஃபை ஆகக்கூடிய ஒரு பெரிய அதிசயங்கள்லாம் பாக்குறோம். அப்படி எல்லாமே சாத்தியம். நான் சொன்ன ஒரு விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்யலான் இருக்கேன். இந்த உலகத்தில் எதுவும் சாத்தியம் இல்லை, எதுவும் முடியாது என்கிற ஒரு வார்த்தையே கிடையாதுன்னு சொல்றேன். நத்திங் இஸ் இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய அந்த ராக்கெட்டை டிசைன் பண்ண அந்த விஞ்ஞானி சொல்லுகிற போது தன்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுவாரு, எனக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தால் நான் வந்து நிச்சயமாக என்னுடைய அந்த டிக்ஷனரியில இருந்து இந்த மாதிரி இம்பாசிபிள்ங்கிற அந்த வார்த்தையை அல்லது செய்ய முடியாது என்கிற வார்த்தையை நான் வந்து நிச்சயமா அப்புறப்படுத்த நினைக்கிறேன். அப்படி எவ்ரிதிங் இட் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் பாசிபிள் பை பீப்புள் சொல்லுவார். குறிப்பாக குழந்தைகளால் நிச்சயமாக எதையும் வென்றெடுக்க முடியும், சாதிக்க முடியுங்கிறதா. அந்த வகையில் இயற்கையோடு ஏய்ந்த, அதுவும் வேளாண்மையோடு ஏய்ந்த அந்த பயணம் என்பது இந்த குழந்தைகளை மிகப்பெரிய அறிஞர்களாக, நான் வந்து விவசாயம் துறை சார்ந்து மட்டுமல்ல, அதிலே பங்கேற்கக்கூடியவர்கள், அதில் வரக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்திய ஆட்சி பணியாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி தொழில்நுட்ப நிபுணர்களாக இருக்கட்டும், அல்லது மருத்துவம் சார்ந்த பல்வேறு தனியார் துறை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கோர்சஸா இருக்கட்டும், எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு வந்து நாம் செய்யக்கூடிய மக்களுக்கான ஒரு சிறந்த குடிமகன்களாக, தனக்கும் நாட்டிற்கும் மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய குழந்தைகளாக, பெற்றோரை நேசிக்கக்கூடிய குழந்தைகளாக, மனிதநேயம் கொண்ட குழந்தைகளாக வரும். அப்படிப்பட்ட குழந்தைகளை உருவாக்குவது என்பது நிச்சயமாக பெற்றோர் கையில் இருக்கிறது. பெற்றோர்கள் இப்படிப்பட்ட வாழ்வியல் முறை நிச்சயமாக அவர்களை வந்து பல நிகழ்வுகளுக்கு அழைத்து செல்வது. நாம் நம்மை சுற்றி வச்சிருக்கக்கூடிய சர்க்கிளே பார்த்தீங்கன்னா நம்முடைய தொடர்புகள் நிச்சயம் சொல்ல போனாக்க பல வெற்றிகள் ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கு தெரியும். பல வெற்றிகள், அது MS சுவாமிநாதனாக இருக்கட்டும், அப்துல் கலாம் சாரா இருக்கட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அவரோட வெற்றியை சொல்றப்ப சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன்ல அவங்க யாரு வந்து ஒரு கடிதம் போட்டால் கூட அல்லது யார் ஒருவரை சந்தித்தால் கூட அடுத்த நிமிடம் அந்த தொடர்பை அப்படியே வைத்துக் கொள்வார்கள். அந்த தொடர்பின் மூலமாக அவர்கள்ட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், அல்ல அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க முடியும், அவர்கள் எப்படி உதவ முடியும் என்கிற அந்த மாதிரியான ஒரு தொடர்பை, வலுவான தொடர்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அப்படி நீங்க வந்து உங்களோட தேடல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, குழந்தைகள்ட்ட சொல்ல வேண்டியதில் நிச்சயமாக இங்க வந்திருக்கக்கூடிய அறிவார்ந்த குழந்தைகள் எங்கேயாவது அந்த இப்ப கல்லூரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நாம் விரும்பாத, நமக்கு சம்பந்தம் இல்லாத, நம்ம உடலுக்கு ஒத்துவராத சில பொருட்களை அல்லது அது மிட்டாய் வடிவத்திலோ எந்த வடிவத்திலோ கொண்டு கொடுத்தாக்க அந்த பொருட்களை நாம் நிராகரிக்கணும். பெற்றோரிடம் காட்டி, பெற்றோரிடம் இந்த மாதிரி மிட்டாய் சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா என்று கேட்டு அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய இன்னைக்கு நோயாக இருப்பது, உலகத்தினுடைய பெரிய லாப வெறிக்காக அலையக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து போதைப் பொருட்களை அதை மிட்டாய் வடிவத்துல, சின்ன சாச்செட் வடிவத்துல கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவைகள் மூலம் அவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்கலைக்கழகங்கள்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அந்த குழந்தைகளை கட்டுப்படுத்துவதற்கு, அவங்கள்ட்ட அதை பரிசு எடுப்பதற்கு, அவங்களோட மனநிலையை மாற்றுவதற்கு, அவங்களை படிக்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிருக்குது. அது நிச்சயமாக அவங்களோட டார்கெட் இன்னைக்கு குழந்தைகளை நோக்கி, குறிப்பாக தமிழகத்தில் தென்னிந்தியாவில் இருக்கிற குழந்தைகளை நோக்கி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தென்னிந்தியாவில் குழந்தைகள், அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது சர் சி வி ராமனா இருக்கட்டும், ராமானுஜனா இருக்கட்டும், எல்லா விஞ்ஞானிகளும் தோன்றிய மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பரிணமித்த இடம். அல்லது அந்த மத தலைவர்கள்லாம் சொல்றப்ப பார்த்தாங்க ராமானுஜர், மத்துவர், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக துறையிலும் சரி, எல்லாருமே உதித்த இடம், தோன்றிய இடம் என்று பார்த்தால் இந்தியாவில நிச்சயமாக நம்முடைய தந்தை பெரியாரை போல மிகப்பெரிய மகான்கள், அறிஞர்கள்லாம் தோன்ற ஒரு இடம் பார்த்தோம்னாக்க அது காவிரி டெல்டாவாக இருக்கும், அல்லது டெல்டா மாவட்டங்களாக இருக்கும், டெல்டா பகுதியாக இருக்கும். அந்த வகையில் அந்த குழந்தைகள் என்பது நிச்சயமாக
ஒரு இந்த வேளாண்மை சார்ந்த இயற்கை சார்ந்த அந்த வாழ்வியலை கற்பதன் மூலமாக நிச்சயமாக இயற்கையையும் மற்ற நம்ம சக உயிரினங்கள் இந்த பூமியிலே நம்மை போலவே வாழ உரிமைப்படுத்தக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் அல்லது நம்மை காக்கக்கூடிய நாம் அந்த உயிர்களை காக்கவில்லை, அந்த உயிர்கள் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இன்னைக்கு பறவைகள் இல்லாம போச்சுன்னு சொன்னாக்க இந்த உலகத்தில் பச்சையம் என்பதே சுத்தமா இருக்காது. அது நிறைய கதைகள்லாம் நம்ம சொல்ல முடியும். மான் கதை ஒன்று இருக்கு, சீனாவில் அது இருக்கான நேரம் இப்ப இருக்காது. அப்படி அந்த பறவைகளுடைய முக்கியமான உணவாக பூச்சி, அந்த பூச்சியை தின்பதனாலதான் அந்த அவைகள் உண்டு விடுவதால் தான் அந்த என்னன்னாக்க அந்த பூச்சிகள் பசுமை பச்சையை போல எல்லாத்தையும் அழிக்க முடியல, மல்டிப்ளை ஆக முடியல, பசுமையை அவங்க சுத்தமாக அழிக்க முடியல. அதனால நமக்கு கூடிய விளைச்சலோ அல்லது கிடைக்கக்கூடிய கனிகளோ எல்லாமே கிடைக்குது. அப்படி பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பறவைகள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இல்லை இந்த பூமியில் தான் நிலைமை. அப்படி ஒவ்வொரு உயிரினமும் மிக முக்கியமான உயிரினம் உணவு சங்கிலியில் அவற்றை பாதுகாப்பதை அதற்காகத்தான் நாம் வெறும் மரத்தை நடவில்லை, வெறும் தண்ணீரை பாதுகாக்கவில்லை, ஒட்டுமொத்த இந்த பூவையை இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்கக்கூடிய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மிகச்சிறிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நமது மிக அருகில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நட்சத்திரம், உலகில் இருக்கக்கூடிய அவ்வளவு நட்சத்திரங்கள்ல நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய சூரியன் மட்டும்தான் சிறிய நட்சத்திரம். இப்படி பல நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்கலாம். அந்த நட்சத்திர கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பசுமையான நல்ல வாழ்வதற்கான ஒரு தகவமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இந்த ஒரு பிளானட் அப்படின்னா பூமி. அந்த பூமியை பசுமையாக பாதுகாப்பதற்கு நிச்சயமாக விதையா ஆயுதம் செய்ய என்று சொல்லி துவங்கி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளால் தான் முடியும். இந்த குழந்தைகள் கையில் தான் அந்த நிச்சயமாக இந்த உலகம் இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமா நீங்க மிகப்பெரிய வெற்றியை இந்த குழந்தைகள் அடைவீர்கள், வழிகாட்டுவீர்கள், உலகின் தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புக்கு நீங்க எல்லாம் வருவீர்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வழிகாட்டும் பல அருமையான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போது பங்கேற்பாளர்கள் யாருக்கேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேட்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா நான் கேள்வி பதிலுக்கு வர்றேன். நானு எப்படி சுகந்தி மேடம் பதில் சொன்னாலும் நானும் பதில் சொல்றேன் ஒரு நாளைக்கு உங்கள் நீதிமன்றத்தில். சரிப்பா, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இத்துடன் இன்றைய நிகழ்வு நிறைவு பகுதியை எட்டியுள்ளது. இப்போது நன்றியுரையை வழங்க அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். இதையால் ஆயுதம் செய் அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஞாயிறு ஒன்றில் 2வது இணையவழி நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் நன்றி. அழகாக பேசிய அத்தை சுகந்தி அவர்களுக்கும் தங்கை யோகஸ்ரீ அவர்களுக்கும் என் நன்றி. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக வந்து அனுபவத்தை பகிர்ந்த சுகுமாரன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றி. வரவேற்புரை வழங்கிய நவீந்தன் அவர்களுக்கும் நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கிய அக்கா யாழினி பாஸ்கரன் அவர்களுக்கும் என் நன்றி. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் நன்றி. நன்றி, வணக்கம்.